எப்பவுமே தளபதி வெயிட்டிங் தான் சொல்லுவாரு. கம்மிங்னு சொல்லியிருக்கிறாரு. ஐ எம் கம்மிங்னா எங்க போறாரு தெரியலையே. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து த்ரிஷா வீட்டில் நாய்க்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அதுக்கு போனாரு ஐ எம் கம்மிங்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு ஃபங்க்ஷன் போனாரு, யாருன்னா சுரேஷ், கீர்த்தி சுரேஷ், அது கல்யாணத்துக்கு போனாரு. ஆனா ஐ எம் நாட் கம்மிங்னு கரூருக்கு மட்டும் சொல்றாரு போல இருக்கு. அதனாலதான் அதுக்கு வெயிட்டிங்ல விட்டு ஐ எம் நாட் கம்மிங் அப்படின்றாரு போல இருக்கு. அவர் போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு. ஆனா சினிமா விட்டு போறாருல, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சினிமாவில் அவரால் குழைச்சவங்க ஏகப்பட்ட பேர், ஏன்னா அவ்வளவு வசூல் மன்னனா இருந்தாரு. அதை விட்டு போறதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி, திரும்பி வந்துடுவாரு எப்படியும் அடுத்த வருஷம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். 2026 ஆள போறான் தமிழ் நடக்குமா? ஆள போறான் தமிழன்னா கண்டிப்பா நடக்கும். ஆனா அது தளபதி வந்து கண்டிப்பா செய்வாரு. அது இவரு தளபதி கிடையாது. தளபதினா ஒரே ஒருத்தர், ஒன்னு ரஜினி இல்லைன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இவர் அந்த பேரை புடுங்கி வச்சிருக்காரு. இவர் வச்சிருக்க விஜய்ன்ற பேரை விஜயகாந்த்ல இருந்து எடுத்தது தான். புரட்சி தளபதின்ற பேரை சரவணன் இருக்கார்ல, இளைய தளபதி, ஃபர்ஸ்ட் அவரு தான் இருந்தது. அப்புறம் தான் இவர் அதுல இருந்து எடுத்துக்கினாரு. எல்லாமே ஒவ்வொருத்தரும் கிட்ட திரும்பினதாங்க. நடிச்ச படமா இருக்கட்டும், இப்ப வர படமா இருக்கட்டும், ஸ்டைல், மகேஷ் பாபுவோட ஸ்டைலு, ஸ்பீச்சு, அல்லு அர்ஜுனோட வாக்கு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கிட்ட எடுத்துன்னு தான். இப்ப கட்சிக்கு வர்றதும் எம்ஜிஆர் சாரை பார்த்து காப்பி தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு காப்பி தான். போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் தான் சொல்லணும்.